Meenakshi Faculty of Occupational Therapy admissions open for BOT and MOT. Apply now. சுமார் 31 ஆண்டுகாலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாரும் அண்ணா திமுகவை கபடியம் செய்ய முடியாது. கருணாநிதினாலே முடியல, அண்ணா திமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லோரும் உங்களுக்கு தகுதி இல்லை. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இன்னைக்கு நம்மை பார்த்து ஸ்டாலின் பேசுறாரு, அண்ணா திமுக இதோட முடிஞ்சு போச்சுங்கிறாரு. அருமை சகோதரர் சொல்றாரு, பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே, பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கனவு பகல் கனவு. இங்கே வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சிப்பாய்கள் நாட்டை காப்பதற்கு ராணுவம் எப்படியோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றிக்கு இங்கே குமர்ந்திருக்கின்றார்கள் சிப்பாய்கள். மாவட்ட செயலாளர் சொன்னதை போல ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் நிர்வாகிகளும் பூத் கழக நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டு நடைபெறுகின்ற 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடைவெளியில் என்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். தேர்தலிலே எறும்பை போல சுறுசுறுப்பாக, தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு தலைமை கழகம் அறிவிக்கின்ற வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்று சொன்னால் அண்ணா திமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். தேர்தலிலே அந்த வலிமை உலகத்திலே இருக்கின்றது, அந்த திறமை உலகத்திலே இருக்கின்றது. ஆக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் கொடுக்கப்பட வேண்டும். நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறான், சட்டமன்றத்திலே பேசுறான். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்குமே கவலை. நான் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளர் கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி, மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர், கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கபடிகளும் செஞ்சு விடுவோம் என்று. அண்ணா திமுக ஒன்றுதான் கண்ட கட்சி.
அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. இது உணர்வுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம். அதிமுகவை அழிக்க பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சித் தலைவர் இருக்கின்ற காலத்திலே திரு கருணாநிதி எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இளைஞர் புரட்சி தலைவி அம்மா. எவ்வளவு பிரச்சனை உருவாக்கினார்கள் அம்மா. இந்த இயக்கத்திற்கு வந்த போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இயக்கம் இரண்டாக பிளவுபட்ட போது எப்படியாவது கருணாநிதி துடித்துக் கொண்டிருந்தால் அதிமுக அழிப்பதற்கு. ஆனால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய ஆசியாலும் அருளாலும் அதிமுக ஒன்றாக இணைந்தது. அம்மா மக்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார்கள். திரு கருணாநிதினாலே முடியல, அதிமுக வீழ்த்த முடியல, உடைக்க முடியல. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய கனவு ஒருபோதும் பலிக்காது. இன்னைக்கு அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். அதிமுக உடைக்க சில சந்தர்ப்பவாதிகள் நன்றாக தெரியும். சில துரோகிகள், எட்டப்பர்கள் திமுகவோடு சேர்ந்து அம்மா ஆட்சி கவிழ்க்க நினைத்தார்கள். மக்களால், மக்களுடைய ஆதரவால் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் சட்டமன்றத்திலே பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு அதிமுக ஆட்சியை தொடர வைத்தோம். அப்பொழுது கூட ஸ்டாலின் பொறுக்க முடியாம சட்டை கிழிச்சிட்டு வெளியே போன. அதிமுக உடைக்க நினைத்தவர்களை சட்டை கிழித்துக் கொண்டு வெளியேறிய காட்சி எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. ஸ்டாலின் அவர்களே, அதிமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று 10 தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை எத்தனை முறை நீங்கள் தோல்விவிட்டீர்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2011 எதிர்கட்சி வரிசையில் கூட அமர முடியாத கட்சி திமுக கட்சி. எங்களை பார்த்து விமர்சனம் செய்வதற்கு எல்லளவும் உங்களுக்கு தகுதி இல்லை. இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே திமுக எவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்தீங்க? கொஞ்சம் அறிவிப்பா கொடுத்தீங்க. மக்களை ஏமாற்றுவதற்காக சுமார் 525 அறிவிப்புகளை நீங்க வெளியிட்டீங்க. எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிக்கிறீங்க? அத்தனையும் பொய்யான வாக்குறுதி. மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக பேசி ஒருத்தர் புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்த கட்சி தானே திமுக கட்சி. திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உண்மையை சொல்லியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? இல்லையே, அத்தனையும் பொய். உங்களுடைய ஆட்சியில முக்கியமான அறிவிப்பு பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? குறைச்சாங்களே. பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு 3 ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க. டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்கிறாங்க. குறைக்கவே இல்லை. இதுவரைக்கும் குறைச்சிட்டாங்களா? ரேஷன் கடையில 1 கிலோ சர்க்கரைக்கு பதிலா கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுப்போம் சொன்னாங்க. கூடுதலா 1 கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா?
அப்புறம் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொல்றாங்க. நீ 150 நாளா உயர்த்தாட்டி பரவாயில்ல, ஏற்கனவே 100 நாள் வேலை புரிந்த அந்த பெண் ஊழியருடைய அந்த நாளை குறைச்சிட்டீங்க. பல ஊராட்சி கடையில 100 நாள் வேலை திட்டம் இப்ப 50 நாள் வேலை திட்டம் ஆயிட்டு. இப்படி நம்முடைய மகளிரை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி. தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் இருந்து 150 நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் சொன்னீங்க. அதுவும் செய்யல. ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? சொல்லுங்க, கொடுக்கறாங்களா? ஏமாத்திட்டாங்களா? அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்கினாங்க. அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில திமுக குறிப்பிட்டிருந்தது. அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா? இல்ல. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? இல்ல. முதியோர்களுக்கு அவர்கள் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படுகிறாங்க, அதுவும் உயர்த்தல. அதோட அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர சொன்னாங்க. அந்த அரசு ஊழியருக்கும் நாமத்தை போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பிறகு நம்முடைய குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வைக்கிறோம், படிக்க வைக்கிறோம். அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற 4 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இதுவரைக்கும் 50,000 பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க. 50,000 பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக உதவிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த 4 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பெற்றுட்டாங்க. ஆக 5 லட்சம் ஆயிடுது. ஆனா 50,000 பேர் தான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக அந்த வாக்குறுதியும் பொய். மாத ஒருமுறை மின்கட்டணம் சொன்னாங்க, செஞ்சிருக்காங்களா? மாத ஒருமுறை மின்கட்டணம் செஞ்சிருக்காங்களா? ஆக எவ்வளவோ பொய், பச்சை பொய். அதோட இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசி உயர்ந்து போச்சு. பெண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு, வீட்டு வரி நகரத்தில் உயர்வு, கடவரி உயர்வு, கவர் மின்கட்டண உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வரைக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட இந்த தினம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் விவசாயிகள் நிறைந்த பகுதி. விவசாயிகளுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் தன்னுடைய பம்பு செட் 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். மும்முனை மின்சாரம் கரண்ட் விவசாய பம்பு செட்டுக்கு எப்பொழுது வேணாலும் விவசாயி போய் பம்பு செட்டை இயக்கலாம். இப்ப அதுவும் இல்ல. வறட்சி 2248 கோடி கொடுத்த வறட்சி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு. பயிர் காப்பீடு திட்டம், இன்சூரன்ஸ் திட்டம், இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டு தொகை பெற்றுத்தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இந்த பகுதியில் மக்காச்சோளம் அதிகம். அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் எல்லாம் இன்னைக்கு கடலூர் பல்வேறு பகுதியில் மக்காச்சோளம் அதிகமா நம்முடைய விவசாயி பயிரிடுறாங்க. நான் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது
அமெரிக்கன் படைப்புல அந்த மக்காச்சோள பயிரெல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 186 கோடி நான் கொடுத்தேன். அடுத்த ஆண்டு அதோட மக்காச்சோளம் பயிரிட்ட அந்த விவசாயிகளுக்கு அமெரிக்கன் படைப்புல விழுந்தவுடனே எங்கெல்லாம் அந்த அமெரிக்கன் படைப்புல விழுந்ததோ அந்த விவசாய தோட்டத்திலே அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து 48 கோடிகளை அடித்து அந்த விவசாயிகளுடைய பயிரை காப்பாற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒன்றாவது நீ செஞ்சிருக்கிறியா சொல்லுங்க பார்க்கலாம். பயிர்க்கடை விவசாயிகளாகிய பயிர்க்கடை நம்முடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை தள்ளுபடி செஞ்சது நாம. திமுக ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க தேர்தல் நேரத்தில் 5 சவரனுக்கு குறைவாக நகை வைத்தீர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கூட்டுறவு அமைப்பிலே அடமானம் வைத்து அந்த நகையை வைத்து பணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று நம்முடைய மகளிரும் பார்த்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தா 5 பவுன் கொண்டு போய் வச்சா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு எண்ணிட்டு போய் 10 பவுன் 2ஆ வெட்டி 3ஆ வெட்டி 3 பேருக்கு மேல கொண்டு போய் சொசைட்டில வச்சாங்க. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். எவ்வளவு பேர் கணக்கு போட்டாங்க? 48 லட்சம் பேர் இந்த 5 சவரனுக்கு குறைவாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே அவர்களுடைய நகை வச்சு பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? அவருடைய அமைச்சர், அந்த துறையுடைய அமைச்சர், தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லிட்டார். எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாரு, எப்படி நம்ம சகோதரிகளை ஏமாத்திருக்காங்க பாருங்க. பாவம் ஒன்னா இருந்த சைனை 3ஆ வெட்டி கொண்டு வச்சு அவனுக்கு தகுதியானவருக்கு தான் கொடுப்போம் சொல்லி முதலே அறிவிச்சிருந்தா நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய சகோதரிகளும் அந்த நகை கொண்டு போய் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை வச்சிருக்க மாட்டாங்க. 48 லட்சம் பேர் வச்சு 35 லட்சம் பேருக்கு தான் அந்த பணம் கிடைச்சது. நகை வைத்தவர்களுக்கு பணம் கிடைத்தது. அது எப்படி? 5 சவரன் வச்சவங்களுக்கு கிடைக்கல, 2 பவுன் 3 பவுன் 1/2 பவுன் இப்படி வச்சவங்களுக்கு தான் அந்த உதவி கிடைச்சது. மீது எவ்வளவு? 13 லட்சம் பேர் சொசைட்டில நோட்டீஸ் விட்டுட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் கடன் தள்ளுபடியில வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டான். அந்த குறிப்பிட்ட காலத்தில் வட்டியுடன் கொடுக்க அபராத வட்டி போட்டுட்டான். நகையே மொழியில் போச்சு. ஆக திரு ஸ்டாலினையும் உதயநிதியை நம்பி கூட்டுறவு சங்கத்தில் தாங்கள் அணிந்திருந்த நகையை வைத்து நகை இழந்ததுதான் மிச்சம் திமுக ஆட்சியில. அப்படி மக்களை ஏமாற்றுகின்றவர்கள், மகளிரை ஏமாற்றுகின்றவர்கள், பெண்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியின்ற ஆட்சியாளர் தான் இன்றைய ஆட்சியாளர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்னொன்னு, எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை. நீங்க பேப்பர்ல பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி, பாலியல் கொடுமை இன்றைக்கு தொடர்கதையாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் தாராளமா எல்லா இடத்துல கிடைக்குது. கிடைக்காத இடமே இல்லை. கஞ்சா போட்டுட்டா சொல்றதுக்கே வாய் கூசுது. 80 வயசு பாட்டி, அதை சொல்லக்கூடாது, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி. நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்ற காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடியும். அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை. இங்கே சொன்னாங்களே, பொம்பை முதலமைச்சர் ஆகும் போது இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? முடியாது. ஆகவேதான்
மக்களது ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. பத்திரப்பதிவுக்கு போனீங்கன்னா பணம் இருக்குதான் தான் கேட்கிறான். நம்ம சொத்தை விற்க போனாலும் சரி, வாங்க போனாலும் சரி, முதலுக்கு கப்ப கட்ட வேண்டியது அந்த பத்திரப்பதிவு ஆபீஸ். அங்கதான் பார்த்தா எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டவாடு. லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன். இந்த ஆட்சியில் அதுதான் பார்க்க முடியும். என்னங்க? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. திமுகவுடைய 4 ஆண்டு கால சாதனை இந்த கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் திமுகவுடைய 4 ஆண்டு கால மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கு 2 வருடத்திற்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்பு நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் என்பவர் ஒரு ஆடியோல ஒரு கருத்து தெரிவித்தார். வலைதளங்கள் பூரா வந்தது, நீ எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னார்? அருமையா சொல்றாரு. என்னோட உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சிருக்குது. இன்றைக்கு அந்த ஆடியோல வந்த கருத்து நாம சொல்லல, ஆடியோல வந்த கருத்து திரு சபை ஒரு நிதியமைச்சர் மூலமாக வலைதளங்களிலே வந்த செய்தி. அப்படி 2 வருஷத்துக்கு முன்பே 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்கிறதை நீங்க எண்ணி பாருங்க. அதோட இன்னொன்னு அதுவே சொல்லிட்டார். அடுத்த சப்ஜெக்ட் டாஸ்மாக் 10 ரூபா. 10 ரூபாய்னா யாருங்க? ஓ 10 ரூபா பாலாஜா. நாங்க சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ஏழை மக்கள் இரவு பகல் பாராமல் ரத்தத்தை நேர்மையாக சிந்தி உழைக்கின்ற அந்த உழைப்பாளி அங்க கடைக்கு போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினா 10 ரூபா கொடுத்தா தான் அந்த பாட்டில் கொடுக்குறான். இப்படி அநியாயம் நடக்கின்ற கட்சி ஆட்சி திமுக ஆட்சி. அதனாலதாங்க அவர் போய் 453 நாள் உள்ள வந்துருக்காரு. ஏன்னா இங்க இருக்கின்ற ஏழையுடைய வயிற்றுச்சல், வயிற்றெரிச்சல், இங்க இருக்கின்ற ஏழையுடைய வயிற்றெரிச்சல். ஆக எங்ககிட்ட போய் 10 ரூபாய் வாங்கலையா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் கடைக்கு போகும்போதவா சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவன் பார்த்தாங்க, உனக்கு சரியான தண்டனை கொடுக்குவேன்னு அவருக்கு 453 நாள் எங்க இருந்தாரு? ஜெயில இருந்தாரா? ரைட். ஆக 10 ரூபாய்னா சாதாரண நினைச்சுக்காதீங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கோடி பாட்டில் விற்குது. 1 கோடி பாட்டில்னா எவ்வளவு ஆச்சு? 10 கோடி ஆச்சு. மாசம் 300 கோடி, வருஷம் 3600 கோடி. இந்த ஏழைகளை உறிஞ்சவர் சாச்சா அவர்தான். தம்பி சொல்றாரு. ஆக ஏழைகளை விட்டு வைக்கவில்லை, ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சிய அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள். அப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். அண்ணா திமுக ஆட்சியில ஒண்ணுமே செய்யலையா? ஏங்க நம்ம ஒண்ணுமே செய்யல. எண்ணி பாருங்க. இங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் அருமை சகோதரர் குமரகுரு அவர்கள் நான் முதலமைச்சர் இருக்கும் போது அடிக்கடி வந்து சொல்வார், அண்ணா கள்ளக்குறிச்சியை தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுங்க. உடனடியாக அதிமுக அரசாங்கம்
இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து தனியா பிரிச்சு 5 சட்டமன்ற உறுப்பினரை எடுத்து கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்தோம். அதோட நிக்கல. அதுக்கு பிறகு மாவட்டம் உதயமானவுடன் மாவட்டத்திலே மருத்துவ கல்வியோட மருத்துவமனை வேண்டாங்க, அதையும் நாங்கள் கொடுத்தோம். 400 கோடியில் பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்தோம். ஒரு பொண்ணு டாக்டர். இப்படி இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஆட்சியில ஒன்றும் தெரியல. எத்தனை பாலங்கள், எத்தனை சாலைகள், தடுப்பணைகள் எல்லாம் நான் கொடுத்தோம். அதற்கு மேலாக உங்களுடைய மாவட்ட எல்லையில பிரம்மாண்டமாக 1000 கோடியில 1050 ஏக்கர்ல கால்நடை பூங்கா உருவாக்கி கொடுத்தோம். நீங்க உங்களுடைய மாவட்டத்தில் தான் அதிகமா பயனளிக்கும். ஏன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு 136 கிலோமீட்டர். ஆக பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்டத்தினுடைய எல்லையில் இருக்குது. இவ்வளவு பெரிய கால்நடை பூங்காவை கட்டி கொடுத்தோம். இதுவரைக்கும் முழுமையா திறக்காத அரசாங்கம் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். பலமுறை சட்டமன்றத்தில் பேசிட்டேன், அறிக்கை வெளியிட்டேன். அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த கால்நடை பூங்காவை திறக்கவே இல்லை. அந்த விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த கால்நடை பூங்காவிலே கால்நடை ஆராய்ச்சி நிலையம். நான் வெளிநாடு போயிருந்த போது, அமெரிக்கா சென்ற போது பஃபலோ அங்க அந்த கால்நடைகளை போய் பார்த்தோம். பஃபலோ பால் பண்ணையில போய் அங்க இருக்கின்ற பசுகள் பார்த்தோம். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே மாதிரி நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் தலைவாசல் கெங்கவெளி சட்டமன்ற தொகுதியில நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எல்லையில ஒரு மிகப்பெரிய கால்நடை பூங்காவை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி முதல் கட்டமாக நான் திறந்தேன். அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியை திறந்தேன். அதுக்கு பிறகு 4 ஆண்டு காலமாக பூட்டி கிடப்பிலே போட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். விவசாயியுடைய விரோதியாக ஸ்டாலின் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாம விவசாயிகளை எண்ணி பார்த்து அது எந்த அரசாங்கம் கொண்டு வந்து என்பது முக்கியமல்ல, இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயன்படுகிறது என்பதை உணர்ந்து அந்த கால்நடை பூங்கா திறக்கப்பட்டிருந்தால், பயன்பாட்டை கொண்டு வந்திருந்தால், இன்றைக்கு கலப்பின பசுகளை உருவாக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்திருப்போம். அப்படியே கலப்பின பசு ஒரு நாளைக்கு 40 லிட்டர் பால் கறக்கும். 40 லிட்டர் பால். அப்படிப்பட்ட திட்டம். இதையெல்லாம் முடக்கிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. அதே போல அம்மா மெடிக்கலை கொண்டு வந்தோம். அது என்ன அரசாங்கத்துக்கு வழி இருந்தது தெரியல. ஏழைகள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மெடிக்கல் திறந்து முழுக்க முழுக்க இலவசமாக விவசாயிகள் அங்க இருக்கின்ற ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மெடிக்கலை கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டு சுமார் 1850 அம்மா மெடிக்கலுக்கு திறந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த அம்மா மெடிக்கலையும் மோடி அரசாங்கம், ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மாவட்டத்தில் மட்டும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டும் 14 அம்மா மெடிக்கலை மூடி இருக்கிறாங்க. ஏழைகள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அந்த பகுதியிலேயே அம்மா மெடிக்கல் இருக்கின்ற பொழுது போய் நீங்க சிகிச்சை பெற்று, அதுல என்ன உனக்கு கஷ்டம், அதுல என்ன உனக்கு அரசியல் தேவை? இப்படி அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாக முடக்கிய அரசாங்கம்
விடியா திமுக அரசாங்கம். அதோட மருத்துவமனையில முழுமையா மருத்துவர் இல்ல, செவிலியர் இல்ல, மருத்துவ உதவியாளர் இல்ல. இப்படி அவ்வளவு நிலம் தமிழகத்திலே விளங்குது. மருந்து இல்ல அரசு மருத்துவமனையில, மாத்திரை இல்ல. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த பொழுதும் சரி, தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அந்த மருந்துகளை எல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கும் 3 மாதத்திற்கு தேவையான மருந்து, மாத்திரை, ஊசிகள் வழங்கப்பட்டது அரசாங்கம். நம்முடைய அரசாங்கத்தில் ஏழை மக்கள் தான் நம்முடைய அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. அப்படி ஏழை மக்கள் நோய்வாய்ப்பட்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மாத்திரை, மருந்து, ஊசி எதுவுமே இல்லாத ஒரு அவல நிலை ஆட்சியை சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு மோசம். அதோட தாலிக்கு தங்கம் நாங்க மறந்தாலும் நீங்க மறைக்கல. இன்னைக்கு 6 லட்சம் பேருக்கு நான்கு அம்மாவர்கள், ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள், அவர்கள் 50,000, 25,000 திருமண உதவி திட்டம், ஒரு பவுன் அம்மாவுடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பவுன் என்ன விலைங்க? 74,000 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு லிஸ்ட் வந்துடும். இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா கொண்டு வந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், இந்த திட்டத்தையும் கைவிட்டாங்க. நம்முடைய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக மடிக்கணினி கொடுத்தோம், அந்த மடிக்கணினியும் கைவிட்டாங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை அம்மா துவங்கப்பட்ட திட்டம், அம்மா மலைக்கு பிறகு அந்த திட்டம் தொடர்ந்தது. சுமார் 52,30,000 பேருக்கு நாங்க விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக சுமார் 7,500 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கியது. ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு திட்டங்கள் நாம் கொடுத்தோம். அதே போல கிராமத்தில் இருக்கின்ற ஏழை பெண்கள் சுயமாக அவர்கள் பொருளாதாரம் ஈட்ட என்பதற்காக விலையில ஆடுகள் கொடுத்தோம், கறவை மாடுகள் கொடுத்தோம். அதெல்லாம் கொடுக்கவே இல்லையோ? இல்ல, கை வச்சுட்டாங்க. விலையில்லா வேஷ்டில அதிமுக ஆட்சியில புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம், அதுவும் கிடைக்கல முழுமையா. எல்லாமே ஊழல். அதோட இன்றைக்கு அதிமுக ஆட்சியில பல திட்டங்கள் கொண்டாந்தோம். அதிமுக ஆட்சி வந்தா பொங்கலுக்கு கிடைக்கும். அதோட இன்றைக்கு அறிவிச்சார் குமரூர் சொன்னார், ஆரம்ப கல்வி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி, கல்லூரி என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அதிக ஆரம்ப பள்ளியை துவக்கணும், நடுநிலை பள்ளியை துவக்கணும், உயர்நிலை பள்ளியை துவக்கணும், மேல்நிலை பள்ளியை துவக்கணும். இதன் மூலமாக இன்றைக்கு கல்வி கற்பனை எண்ணிக்கை இந்தியாவிலேயே உயர்ந்தது தமிழ்நாடு. அதோட உயர்கல்வி இன்றைக்கு சுமார் 40க்கும் மேற்பட்ட அரசு கலை மற்றும் அறிவு கல்வி கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம், 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்தோம், 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம், புதிய கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்வு கல்வி படித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சாங்க 2029-30 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2019-20 நாம சாதிச்சோம். அது மட்டுமில்லைங்க, இன்றைக்கு நம்முடைய பல துறைகளில் இந்திய அளவில் சாதனை படைச்சோம், தேசிய விருதுகளை வாங்கணும். உள்ளாட்சியில் 140
தேசிய விருதுகளை வாங்கணும். விவசாயத்துல கிறிஸ் கர்மான் அந்த விருதை நம்ம வாங்கணும். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விருதுகளை பெற்றோம். அதே போல சமூக துறையில வாங்கணும், போக்குவரத்து துறையில, மின்சார துறையில, இப்படி துறை வாரியாக சிறந்த நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் என்று பெயர் பெற்று தேசிய அளவில் விருதுகளை பெற்று ஒரு சிறந்த ஆட்சி என்பதை நிலைநாட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தார் ஸ்டாலின், அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்துருக்கு என்னையே குற்றம் சுமத்துறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. மொத்த அந்த துறைக்கு 4800 கோடி தான் ஒதுக்கணும். அத்தனை நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஏங்க பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 4800 கோடி அவர் கொடுத்த அந்த புள்ளிவரப்படி வழக்கு கொண்டு போய் லஞ்ச ஒழித்தல் கொடுத்தாரு. அது உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த நீதிபதி விசாரிச்சுட்டு சிபி விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் போய் தடையாணம் வாங்கினோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ 2021 அந்த தடையாணை நீக்கி அதை விசாரிச்சாங்க. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு நீ உயர் நீதிமன்றத்தில் போய் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது யார் வழக்கு போட்டாங்களோ அவரே நான் திரும்ப பெற்றிருந்தார். வழக்கு போட்டவரே இது நடக்காது. இத்தனை நாள் நீ பேசிட்ட, சட்டமன்றத்தில் பேசிட்ட, எடப்பாடி பழனிசாமி 4800 கோடி நெடுஞ்சாலை துறையில ஊழல் செய்துவிட்டு நான் நிரபராதி, நீதிமன்றத்தில் வாதாடுவேன் சொல்லி நீதிமன்றத்திலே அவர் வழக்கு போட்டவரே திரும்ப பெற சொன்ன போது கூட நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே திரும்பி பெற்றுகிறார், திரும்பி பெறுவதா சொல்லுகிறீர்களே, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? இதுவரைக்கும் பேசுறதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது இல்ல, சட்டமன்றத்தில் பதிவாகிருக்கு இல்ல, நான் நீதிமன்றத்தில் நிரபராதினா தான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்கிறேன் என்று சொல்லி வழக்கை நடத்தி நிரபராதி என்று நிரூபித்தேன். உச்ச நீதிமன்றம் போனாங்க. மீண்டும் ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடி உச்ச நீதிமன்றமும் என்னை நிரபராதி என்று தீர்ப்பு கொடுத்தது. ஸ்டாலின் அவர்களே, என்ன பேச முடியாது, என்னை பற்றி எதுவும் பேச முடியாது, எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி பேச முடியாது. ஒரு சிறந்த அரசாங்கம் 4 வருடம் 2 மாத காலம் நடத்தணும். உங்களுடைய அரசாங்கம் பாரு, நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல உள்ள போறியா? எவ்வளவு கேஸ் நடத்துற, என்ன போல துணிஞ்சு நிக்க வேண்டியதானே? எத்தனை அமைச்சர் மேல நடக்குது? திமுக அமைச்சர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தடுமாறுறாங்க, நடத்த கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறாங்க. எங்களை போல் நீதிமன்றத்திலே வாதாடி நிரபராதி என்று நிரூபிங்க முடியாது. ஏன்னா மடியில கனவு இருக்குது, அதனால வழியில பயம் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த நிலுவை வழக்குகள் அத்தனையும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தொடரும், விடமாட்டோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது, அதிமுக அவதூறாக பேசுவது, இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்கின்ற பழனிசாமி வேற. ஏனென்றால் முதலாக நான் முதலமைச்சராக மக்களால் சட்டமன்றத்திற்குள்ளாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று எண்ணினேன், ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால மத்தையெல்லாம் பார்க்கல, அதற்காக நான் செலவழிக்கல. முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின்படி இரவுகள் மாறாமல் திட்டங்களை போட்டு, திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டது. அதனால இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது.
இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்க? எந்த திட்டமும் இல்ல. கள்ளக்குறிச்சியில் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்ல. ஒன்னே மட்டும் செய்யறாங்க. அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுறார், அவர் அப்பா பெயர் வைக்கிறார். அங்கங்க நம்முடைய வரிப்படத்துல நூலகத்தை கட்டி அவர் அப்பா பெயரை வச்சுட்டு போறார். அதோட அவரோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி நபர்கள், பத்திரிகை நபர்கள் அழகா போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் போட்டுவார். அதுல தவறாம நாள்தோறும் யார் படம் வருதோ இல்லையோ ஸ்டாலின் படம் வரும். ஆனா அது மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதோட ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போடுவார். அப்படி 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இதுவரைக்கும் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க விளம்பரமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற அந்த கட்சி இதுக்கு மூடுவதாகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். திமுக என்ற அராசக ஆட்சி, தீய சக்தி திமுக, இந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அதற்காக வந்திருக்கிற பாகக்கலை நிர்வாகிகள், கழகத்தில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் அயராத உழைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகிற கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக் கொள்கின்றனர். இன்னைக்கு கழகத்திற்கு சரி, தமிழ்நாட்டிற்கே முன்மாதிரியாக இருக்கின்ற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். அப்படிப்பட்ட மாவட்டம் 100% வெற்றியை நீங்கள் ஈட்டி தர வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்காக இப்பொழுதே கழக பணியிலே ஈடுபடுத்த வேண்டும். நமக்கு கிடைக்கின்ற வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அத்தனையும் நம்முடைய வேட்பாளருக்கு கிடைக்க அவர்கள் பாடுபட வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.